நமது சமூக மைதானம் முதல் அண்ணா சிறையில் வரையான புதிதாக கட்டப்பட்டுள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பாலத்தை கடந்த 21ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்துள்ளார். இந்த பாலத்தில் இருபுறமும் தமிழர்களின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கும் வகையில் படங்கள் வரைந்துள்ளன. மதுரை என்றாலே கள்ளழகர், மதுரையில் அடையாளமே கள்ளழகர். அந்த கள்ளழகரை அவமதிக்கும் செயலை இந்த பாலத்தில் படங்கள் வரைந்துள்ளன. மதுரை கிட்டத்தட்ட பல நூற்றாண்டு காலமாக ஜாதி மத பேதமின்றி லட்சக்கணக்கான பேர் இந்த மதுரை சித்திரை திருவிழாவை கொண்டாடி வருகின்றனர். இந்த கள்ளழகரை அவமதிக்கும் செயலாக இங்கு வரையப்பட்டுள்ள ஒரு படத்தில் தங்க குதிரை, தங்க பல்லாக்கு மட்டும் வரைந்துள்ளனர். இது ஒரு உள்நோக்க செயலாக வரைந்துள்ளனர். இது ஒட்டுமொத்த இந்துக்கள் மனதில் புண்படுத்தியுள்ளனர். இந்த செயலை செய்தவர்களை இந்த மாநகராட்சி ஆணையரிடம் நாங்கள் மனு கொடுக்க போறோம். அந்த மாநகராட்சி ஆணையாளர் யாரு? எங்களுடைய வரி பணத்தில் இருந்து நீ வேலை பார்க்கிற மாநகராட்சி அதிகாரி. மக்களுடைய குறைகளை கேட்கறதுக்கு நீ மாநகராட்சி அதிகாரி. நாங்க ஒரு இந்து முன்னணின்ற பேர் அமைப்பு ஒரு மனுவை கொடுத்தா எங்களுக்கு நேரம் இல்ல, இது எங்க கண்ட்ரோல் கிடையாது, இது ஐவேஸ் கண்ட்ரோல், இது நீங்க அந்த டிபார்ட்மெண்ட்டை போங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டை போங்கன்னு எங்களை மிகவும் அவமதிக்கும் செயலை இந்த மாநகராட்சி ஆணையாளர் செய்துள்ளார். ஏங்க, நாங்க யாரு? சமுதாயத்துக்கு போராடுறாரு, இந்துடைய கலாச்சாரத்துக்கு போராடுறாரு. நீங்க எங்கிட்ட நேரம் இல்ல, நீங்க மனு இங்க கொண்டு போய் அங்க கொண்டு எங்களை நீங்க அவமதிக்கும் செயல் செய்யறீங்க. இது இந்து முன்னேற்ற வன்மையாக கண்டிக்கப்படுகிறது. இது இந்த செயலை மாநில தலைமையில் கொண்டு செல்வோம். கூடிய விரைவில் சட்ட ரீதியாக இதை கொண்டு செல்வோம். இந்து முன்னணி, அரசு பாண்டி, மதுரை கோட்ட செயலாளர். அந்த ஆணையாளர் வந்தவங்கள ஒரு ஆணையாளர் என்ன செய்யணும்? வாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க கேட்கணும். நாங்கள் ஒரு 4 பேர் போகிறோம், இந்த மாதிரி என்ன பிரச்சனைக்கு வரப்ப நம்ம சொல்கிறப்ப இதெல்லாம் ஏன் டிபார்ட்மெண்ட் கிடையாது, நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் போங்க, இந்த டிபார்ட்மெண்ட் போங்க, எனக்கு நேரம் கிடையாது. எங்கள் பணத்தை வாங்கி எங்களுடைய வரி பணத்துக்கு உங்களுக்கு சம்பளமாக கொடுக்குறோம், நீங்கள் எங்களை பார்க்க நேரம் இல்லைன்ற எங்களுடைய கலாச்சாரம் இன்னைக்கு அழியுதுங்க. அந்த பாலம் பாருங்க, ஒட்டுமொத்த கள்ளழகரை அவமதிக்கும் செயலை செஞ்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய செயல். இதை நாங்கள் உங்கள்கிட்ட முறையிட வந்தால் நீங்கள் எங்களுக்கு நேரம் இல்லைன்றீங்க. இது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல்.